கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். குன்னூரில் இரவு நேரத்தில் பற்றியிருந்த காட்டுத்தீ 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் வந்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இரவு நேரத்தில் பற்றியிருந்த காட்டுத்தீ 4 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக இரவு வேளையில் அதிக பனிப்பொழிவும் பகல் வேளையில் அதிக வெயிலும் காணப்படுவதால் காட்டிற்குள் இருக்கும் மரம், செடி, கொடிகள் மற்றும் புற்கள் காய்ந்த நிலையில் காணப்படுகின்றன. இதனால் எளிதாக தீப்பற்றி எரிந்து வனத்தீ பரவுகிறது. இந்த நிலையில் குன்னூரை அடுத்த ஓதனட்டி அருகே உள்ள குறிஞ்சி மலையில் திடீரென்று காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு ராணுவ வீரர்கள் சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். எனினும் சம்பவ இடத்திற்கு வாகனங்கள் செல்ல முடியாததால் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் குன்னூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இதன் பெயரில் குன்னூர் தீயணைப்பு நிலைய அலுவலர் குமார் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள், ராணுவ வீரர்கள் சேர்ந்து தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருந்தபோதிலும் 4 ஏக்கர் பரப்பளவிலான அரிய வகை செடி கொடிகள் எரிந்து முழுமையாக நாசமாகின. எனவே வனத்தீ ஏற்படுத்தும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.